இந்த ரகுவும், சுடரும் சேர்ந்துகிட்டு இந்த வீட்ல இல்லாத ஆட்டம் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுடர் இருந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டும், அந்த ரகு வெளிய இருந்துகிட்டும் இந்த ப்ளே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசில நம்ம மல்லி கிட்ட ரகு கூட இருக்கக்கூடிய அந்த டிரைவர் வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மல்லிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரணும். உண்மையிலேயே சுடர் யாரு? அது மட்டும் இல்லாம ரகு யாரு? அந்த ரகு எதுக்காக வந்து அடிக்கடி அ அ நம்ம இவங்க கிட்ட அதாவது சுடர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க? அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம மல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதுக்கான ரிசல்ட் எல்லாமே கிடைக்க போகுது. அதுவும் இல்லாம இப்போ அந்த ரகு கூட இருக்கிறவனே இப்படி நம்ம மல்லி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லுவான் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ எல்லாமே வசமா சூப்பரா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, இந்த சுடர் இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு மல்லிக்கு இப்போ மலடி அதாவது அவங்களால குழந்தையே பெத்துக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி அடுத்ததா இப்போ நம்ம மல்லிய விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக மிகப்பெரிய வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி இருந்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதாவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவியா மட்டும் தான் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம வெண்பா, விஜய் அடுத்தது இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவும் சந்தோஷமா, ஹேப்பியா இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணமே நம்ம மல்லியா தான் இருக்க முடியும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே விஜய்க்கும், வெண்பாவுக்கும் உதவி பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து விஜய் கூட சேர்ந்துகிட்டு அது அது மட்டும் இல்லாம அதாவது விஜயோட பொண்டாட்டியா அந்த மாதிரி வந்து இருந்துட்டு இருக்காங்க மல்லி. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி ஒரு மிகப்பெரிய உதவிய செய்றாங்க. அந்த ஒரு உதவிக்கு அப்புறமா உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு மல்லி கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த ரகு கூட இருக்கக்கூடிய ஒருத்தன், அதாவது அந்த டிரைவர் ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து இப்போ நடு ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு நேரத்துல மல்லி மட்டும் அந்த இடத்துல சரியான நேரத்துல அவன காப்பாத்தல அப்படின்னா, இந்நேரத்துக்கு அவனோட உயிரே போயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான சம்பவங்கள் நடந்துருச்சு. ஒரு லாரி அவன இடிக்கிற மாரி வேகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இது சாதாரணமா நடந்ததா? எதர்ச்சியா நடந்ததா? இல்ல பிளான் பண்ணி நடந்ததா? அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா, அந்த ஒரு நேரத்துல மல்லி தன்னோட உயிர குடுத்து அந்த ஒரு மனுஷன வந்து காப்பாத்துறாங்க. அதாவது அவன் ரகுவோட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் நம்ம மல்லி முதல்ல காப்பாத்துறாங்க. இதுல நம்ம மல்லி கீழ விழுந்து தலையிலலாம் அடிபட்டு ஒரு சில சம்பவங்கள்லாம் அந்த இடத்துலயே நடக்க ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த ரகு கூட இருந்தவன் உயிரோட இருக்கான் அப்படின்னா, அதுக்கு காரணமே மல்லி தான். அந்த ஒரு டைம்ல அவனும் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து, "மேடம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி மல்லிய வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் மல்லி வந்துட்டு, இரு இரு உன்ன எங்கேயோ நான் பார்த்திருக்கேனே" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ வீட்டுக்கு வந்து இந்த மாரி வந்து ரகு ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, "ஃபோன்ல நீ சுடர் கிட்ட பேசின தானே?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "ஆமா நான் தான் அது" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சுடர பத்தியும், ரகுவ பத்தியும் எல்லா உண்மைகளுமே அந்த டிரைவர் வந்து எல்லாத்தையுமே போட்டு குடுக்க ஆரம்பிச்சான். இதுதான் நடந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடாதீங்க. நீங்க என் உயிர காப்பாத்துன தெய்வம். அதனால தான் நான் இந்த உண்மைய சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்றான். இந்த அதாவது இத பத்தி எல்லாமே அவன் உண்மைய சொல்லிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.